ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான சுக்கிரன் 2ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஆகஸ்ட் 21 அன்று 3ஆம் இடமான கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். எனவே ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து வருவர். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். பண வரவு அதிகமாக இருக்கும். 2, 5 கூடைய புதன் 3ஆம் இடமான கடகத்தில் ஆகஸ்ட் 25 வரை சஞ்சரிக்கிறார். பிறகு சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். எனவே கல்வி கேள்விகள் மேலோங்கும். கல்வியில் நீங்கள் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். மாத இறுதியில் சூரியன் புதன் இணைவு ஏற்படுவதால் நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். 3 சந்திரன் 6ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 4 சூரியன் மாத முதற் பகுதியில் 3ஆம் இடமான கடகத்திலும் ஆகஸ்ட் 17 முதல் 4ஆம் இடமான சிம்மத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மையாக இருக்கும். ஆனால் சூரியன் கேத்துவுடன் இணைவதால் மாத பிற்பகுதியில் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவ்வளவு சாதகமான சூழ்நிலை அமைய வாய்ப்பு இல்லை. 7, 12 செவ்வாய் 5ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சிற சொத்துக்கள் வகையில் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. 8, 11 குரு 2ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. உங்கள் பொருளாதாரம் மேம்படும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து வருவர். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 6ஆம் இடமான துலாம், 8ஆம் இடமான தனுசு, 10ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. உங்களது எதிரிகள் பலமிழப்பர். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் பண விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்துக்கு விழும் குரு பார்வையால் இதுவரை தொய்வாக இருந்த வியாபாரம், பிசினஸ் போன்றவை நன்றாக நடைபெறும் வாய்ப்பு கிடைக்கும். 10 சனியும் வக்கரகதியில் இருப்பதால் இதுவரை நிலுவையில் இருந்த அவ்வளவு வேலைகளும் நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை கிடைக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 9, 10 சனி 11ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். அவரது பார்வை உங்களது ராசியான ரிஷபம்
8ஆம் இடமான கன்னி 8ஆம் இடமான தனுசில் விழுகிறது. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. குழந்தைகள் வகையில் கவனமாக இருக்கவும். அவர்கள் நடத்தையிலும் நண்பர்கள் வட்டத்திலும் கவனம் வைக்கவும். அவர்களது உடல்நிலையிலும் கவனம் வைக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். 10க்குடைய சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபார உத்தியோக வகையில் உங்களுக்கு மேன்மையே கிடைக்கும். ராகு 10ஆம் இடமான கும்பத்தில் இருந்து வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி மதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார். நாளில் இருக்கும் கேத்து சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்களை கொடுக்கலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். உடல்நிலையில் கவனம் தேவை. ஹீட் டிசீஸ் வயிற்று வலி போன்றவை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சூரியன் கேத்து இணைவால் இந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 6, 7. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.